கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறார். ஏன்? நம்ம தேவன் யாரு? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் தமது பிள்ளைகளுக்கு செய்வதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் செய்கிறார். சூப்பர் நேச்சுரலாக செய்கிறார். தேவன் மேலுள்ள விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் கொண்டு வருவார். இந்த தெய்வ செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வருவார். தேவன் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது, தேவனை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ளேயும் வெளியேயும் எப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்குகிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு உள்ளேயும் வெளியேயும் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். பலருடைய வாழ்வின் அனுபவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆபேலை குறித்து பார்த்தோம். நோவா, ஏனோக்கு, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவர்கள் எல்லாரும் தேவன் மேலே விசுவாசம் வைத்து வாழ்ந்து வெற்றியாய் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற யாரானாலும் அவங்க வாழ்க்கை வெற்றியாக தான் இருக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஜெயமாய் தங்கள் வாழ்க்கையை இவங்கெல்லாம் முடித்தாங்க. அவர்கள் வாழ்வில் இருந்து விசுவாச வாழ்க்கையை பற்றி பல காரியங்களை தியானித்தோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். இவர்களும் தேவன் மேல விசுவாசம் வைத்ததினாலே பல அற்புதங்களை, பல அடையாளங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். ஏராளமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவித்தார்கள். சூப்பர் நேச்சுரலான காரியங்களை அனுபவித்தார்கள். நாமெல்லாம் யாரு? இயற்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அதனால நம்ம இயற்கைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். நம்முடைய தேவன் சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறதுனால நாம் அவரை விசுவாசிக்கிறபடியினால் உலகத்தில் சூப்பர் நேச்சுரலாக தான் நம்ம இருக்க முடியும்.
சூப்பர் நேச்சுரலான லைஃப் தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். வேதாகம பக்தர்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாய் இதை அனுபவித்து கொண்டு வந்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். நாமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை விசுவாசிக்கிறபடியினால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் எங்கேயோ இருந்த நம்மை அவர் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். எப்படியோ இருந்த நம்மை அவர் தெரிந்தெடுத்து அவர் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். நம்ம சூப்பர் நேச்சுரலான லைஃப் வாழணும் என்பது தேவனுடைய சித்தம். நம்ம பார்வை, நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் மாறணும். எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்தான் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் படிப்பின் வாசலை திறந்து கொடுப்பார். என் குடும்பத்துக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்தான் நடக்கும். இந்த விசுவாசத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கலை. நம்ம கிறிஸ்துவ மதத்தில் இருக்கும்படி அழைக்கப்படலை. ஏதோ ஒரு பக்தியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பக்தியா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பக்தர்களாய் இருக்க அழைக்கப்படவில்லை. மற்ற மார்க்கங்களில் பக்த கோடிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அழைக்கப்பட்டது பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. நீங்களும் நானும் பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவன் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி. அப்பா எப்படி சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறாரோ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கணும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்குள்ள ஒரு தரிசனம், நமக்குள்ள ஒரு வாஞ்சை, வைராக்கியம் எழும்ப வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா சூப்பர் நேச்சுரல் என்றால் அவருடைய பிள்ளைகளும் சூப்பர் நேச்சுரலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் அனுபவிக்க வேண்டும். இதன் மேலே நமக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அனுபவிக்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அதான் தேவ திட்டம். தேவ திட்டம்னு சொல்றேன்ல, உங்களை குறித்த தேவ திட்டம், உங்களை குறித்த தேவ நோக்கம் என்ன கேட்டா சொல்லணும், என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கணும், அதை நான் அனுபவிக்கணும். எல்லாருக்கும் நடக்கிறது போல என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது.
யார் வாழ்விலும் நடக்காதது என் வாழ்க்கையில் நடக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கணும், சபையில் நடக்கணும். அதான் ஆண்டவருடைய திட்டம். இதைத்தான் வேதாகம பக்தர்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள தேவன் மேல விசுவாசம் வைத்தவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்வை அனுபவித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான கடல் அவங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, இதை எப்படி தாண்ட போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கடலை இரண்டாக பிளந்தார். என்னது அது? அதான் சூப்பர் நேச்சுரல். கடலை இரண்டாக பிரித்தார். இதற்கு முன்பாக அப்படி ஒரு காரியம் நடந்ததில்லை, பார்த்ததில்லை, கேள்விப்படவில்லை. அப்படிப்பட்ட அற்புதங்கள் தான் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் வழியை தரப்பார். நீங்க ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவில் உங்களுக்கு பாதைகளை அவர் திறந்து வழியை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மோசே மூலமா கர்த்தர் பேசின பொழுது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், பூமி எங்கும் எவரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் நான் உன் வாழ்க்கையில செய்வேன், நீ அதை காண்பாய். உன்னை நான் அதிசயங்களை காணும்படி செய்வேன். உன் வாழ்க்கையை தேவ பிள்ளையே இதுவரை யாரும் கேட்காத சாட்சியை உன்னை கொண்டு செய்ய வைப்பார், சொல்ல வைப்பார். உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியங்கள் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார், சொல்ல வைப்பார். சாட்சியை ஆண்டவர் சொல்ல வைப்பார். இன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இதை தான் நம்ம இந்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். இங்கு ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். மதிலை, எரிகோ மதிலை விழ வைப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதை விழ வைத்தார். அதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க பிடிக்கணும். அப்பதான் அவங்க தொடர்ந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும்.
அப்போ அந்த எரிகோ மதில்களை கர்த்தர் விழ வைப்பதற்கு அவர் திட்டம் போட்டு இருந்தார். அவர் திட்டம் மாறாத திட்டம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் மதிலை விழ வைப்பார். இந்த மதில், தடை, அலங்கம் இது எப்படி விழும்? உங்க வாழ்க்கையிலையும் சில தடைகள் இருக்கலாம். நீங்க பார்க்கலாம், இந்த தடை எப்படி அகலும்? உங்களுடைய மூளையில் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நினைக்காத வழியிலே, நினைக்காத விதத்தில், நீங்க யோசிக்காத விதத்தில் மதிலை விழ வைப்பார். தடைகளை அவர் விழ வைப்பார். உங்களுடைய வேலை என்ன? விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு எத்தனையோ தடைகள் வந்துட்டே இருக்கலாம். மதில்கள், எரிகோ மதில் போல தடைகள் இருந்து கொண்டே இருக்கலாம். என்ன வழியே ஓப்பன் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருந்தால் கர்த்தர் எதையும் செய்வார். இந்த எரிகோ மதில்கள் நிமித்தம் இஸ்ரவேலர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்போ அந்த அலங்கம் இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து ஒருத்தர் வெளியேவும் வரல, வெளியே இருக்கிறவங்க ஒருத்தரும் உள்ளேயும் என்ன செய்யல, போகல. நமக்கும் நிறைய விஷயங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அடைக்கப்பட்டது போல இருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவில்லை, உள்ளேயும் போகவில்லை. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையும் உள்ள வரமாட்டுது. நம்மிடம் உள்ள பிரச்சனை வெளியே போகவும் மாட்டுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறதா? ஒரு நன்மையும் உள்ள வரமாட்டுது. இருக்கிற பிரச்சனை உள்ளே இருந்து வெளியே போகவும் இல்லை, போக மாட்டுது. இப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கிற நன்மை ஏன் உள்ளே வரமாட்டுது? நாள் கணக்காகிவிட்டது. நான் எதிர்பார்க்கிற நன்மை நடக்கவில்லையே. சிலருக்கு மாத கணக்காகிவிட்டது, வருஷ கணக்காகிவிட்டது. எதிர்பார்க்கிற நன்மை வாழ்க்கையில வரமாட்டது. அதே போல எனக்குள் இருக்கிற தீமை அது வெளியே போக மாட்டது. எனக்குள் இருக்கிற பிரச்சனை வெளியே போக மாட்டது. என் குடும்பத்தில் உள்ள ஒரு விரும்பாத காரியம் வெளியே போக மாட்டது. வியாதி என்னை விட்டு போக மாட்டது. குழப்பம் என்னை விட்டு போகவில்லை. பிரச்சனை என்னை விட்டு போகவில்லை. நன்மையும் உள்ளே வரமாட்டது. நன்மையும் உள்ள வரமாட்டது. தீமை என்னை விட்டு
போகவில்லை, அடைத்து இருக்கிறது. என்னை சுற்றிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. உங்க வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில சூப்பர் நேச்சுரலான மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை. சூப்பர் நேச்சுரலான மாற்றங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில காண்பிப்பார். ஊழியத்திலும் அப்படித்தான். உள்ளே இருக்கிற விசுவாசிகள் வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, ஆத்துமாதாயம் செய்ய முடியவில்லை. வெளியே இருக்கிற புதிய நபர்கள் சபைக்குள்ள வர முடியவில்லை. ஒரு அடைப்பு. ஊழியத்தில் அப்படிதான் இருக்கிறது. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் எரிகோவின் அலங்கத்தை எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் விழ வைத்தாரோ, உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த அடைப்புகள், தடைகள், அதை அவர் சூப்பர் நேச்சுரலா மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் தமது பிள்ளைகளுக்கு செய்வதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறார். தேவன் மேல உள்ள விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. சூப்பர் நேச்சுரலான மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமீன் சொல்லுவோமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை அப்பா வச்சிருக்கிறீங்க. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தகப்பன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. எங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கிறது போல காரியங்கள் நடக்கக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காரியங்கள் நடக்க வேண்டும். அதை நாங்கள் பார்க்க வேண்டும். சூப்பர் நேச்சுரலான மாற்றங்களை கர்த்தர் வச்சிருக்கிறீங்க. அந்த மாற்றங்களை காண்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும், நன்மைகள் உள்ளே வரட்டும், உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போகட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம்.